ஒரு ஊர்ல வருண்னு ஒரு ஸ்மார்ட்டான பையன் இருந்தானா. அவனுக்கு சிந்துன்னு ஒரு அழகான லவ்வரும் இருந்தா. 2 பேருமே காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வருணும் சிந்துவோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு போயிருந்தான். அங்க அவங்க அப்பா, எங்களுக்கு இதுல சம்மதம் இல்ல, இது வரைக்கும் எங்க குடும்பத்துல காதல் கல்யாணம் நடந்ததும் கிடையாது, இதுக்கு மேலே நடக்க போறதும் கிடையாது, நீங்க இப்போ கிளம்பலாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தத்தோட வருண் வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் சிந்து பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. சிந்து சொல்றா, எனக்கு ஒன்றை தவிர வேற யாரும் வேண்டாம் வருண், நம்ம இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடி போறாங்க. 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க. சிந்துக்கு எது பிடிச்சாலும் அது வருணுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். சிந்து என்ன நினைக்கிறாளோ அதுக்கு முன்னாடியே அவளுக்கு கொடுக்கணும்னு நினைப்பா வருண். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வருணுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வருது. அந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் வருண் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது சிந்து அந்த இடத்துல இறந்துருக்கு.